அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் யாவருக்கும் என் நல்வாழ்த்துதல். இந்த கால வேளையிலே தேவனை தேடுவதை குறித்ததான ஒரு சிறு சத்தியத்தை நாம் தியானிப்போம். தேவனை தேடின பிள்ளைகள் பரிசுத்த வேதாகமத்தில் நாம் ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தும் விசேஷம் வரைக்கும் பார்க்கும்போது அநேக மக்கள் கர்த்தரை தேடினார்கள். தேடின எந்த ஒரு மனிதனும் அவருடைய வாழ்க்கையில எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் சமாதானங்களும் கிருபைகளும் பெற்று அவர்கள் மன மகிழ்ச்சியோடு அந்த நாட்களை அவர்கள் அனுபவித்திருக்கிறார்கள். இந்த அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவை என்பதை நாம் உணர்ந்து பார்த்து அதை நாம் இப்பொழுது நினைவு கூர்ந்து நாமும் தேவனை தேடுகிற ஒரு அனுபவம் உள்ளவர்களாக இருக்க நம்மை ஒப்பு கொடுக்கின்றோம். இங்கு பலருடைய வாழ்க்கையில தேவனை தேடின அனுபவங்கள் உண்டு. ஆனால் எல்லா மக்களை குறித்து நாம் இந்த வேளையில் தியானிப்பதற்கு நமக்கு நேரமில்லை. இந்த சுருக்க நேரத்தில் தாவீதுடைய அனுபவத்தில் சில காரியங்களை நாம் எடுத்துக்கொள்கின்றோம். இங்கு பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீதம் 63 முதலாவது வசனத்தை வாசிக்கும் போது தாவீது சொல்கின்றார், தேவனே அதிகாலையிலே உண்மை நான் தேடுவேன் என்று சொல்லி. ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதிகாலையிலே ஒவ்வொரு மக்களும் கர்த்தரை தேடுவது மிகவும் நல்லது. அந்த நாளை நாம் ஆசீர்வாதத்தோடும் சமாதானத்தோடு நாம் அனுபவிப்பதற்கு அதிகாலையில் எழுந்ததுமே நாம் நேர்பட கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபித்து அந்த நாளை தொடங்குவது நமக்கு நன்மையாக இருக்கும். பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது, கர்த்தர் அப்படி உள்ளங்கையிலே நம்மை வரைந்திருக்கின்றார். அப்படி உள்ளங்கையிலே நாம் வரையப்பட்டிருப்பதனால நம்முடைய உருவம் இன்னது என்றும் நாம் யார் என்றும் தேவன் நன்றாக நம்மை அறிந்து வைத்திருக்கிறார். ஆகவே அப்படியாக அவர் நம்மை அவருடைய உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறதுனால அனுதினம் குயவன் கையில ஒரு களிமண்ணை போல நாம் அவருடைய கரங்களிலே நம்மை ஒப்பு கொடுக்கும்போது அவருக்கு பிரியமுள்ள பாத்திரமாக நம்மை அவர் வணைந்து அந்த நாளிலே அவர் நம்மை அவருடைய சித்தத்தின்படி நடத்த அவர் நம்மை பொறுப்பேற்றுக் கொள்கிறார். அதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை, அதிகாலையில் எழுந்து கர்த்தருடைய சமூகத்தில், கர்த்தாவே என்னை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா, என்னையும் என் குடும்பத்தையும் என்னுடைய சூழ்நிலை என்னுடைய எல்லா நிலவரங்களெல்லாம் ஆண்டவர் உமக்கு நன்றாக தெரியும். ஆகவே என்னை ஆண்டவரே உங்களுடைய கரத்திலே நான் அர்ப்பணிக்கிறேன், உங்களுடைய திருச்சித்தத்தின் போல் என்னை வணைந்து கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லி நம்மை ஒப்பு கொடுத்து நாம் ஆண்டவர் சமூகத்தில் அதிகாலையிலே தேவனை தேடும்போது நிச்சயமாக அவரை நாம் கண்டடைய முடியும். அவரால் அநேக ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதோடு கூட சங்கீதக்காரன் இன்னொரு வகையில தேவனை தேடுவதாக அவர் கூறுகின்றார். சங்கீதம் 119 10வது வசனம், என் முழு இருதயத்தோடு உண்மை தேடுகிறேன் என்று சொல்கிறார். எனக்கு அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தேடுகிற விஷயத்தில் நாம் ஏனதானமாக ஏதோ கடமைக்காக ஏதோ கட்டாயத்துக்காக மற்றவர்கள் நம்மை வற்புறுத்துகிறார்கள் அல்லது பெற்றோர்கள் நம்மை காலையில் எழுந்து தேவனை தேடு என்று சொல்லுகிறார்கள், ஆகவே நாம் அவரை தேட வேண்டும் அப்படி என்று சொல்லி நாம் நினைக்காமல் நாம் எப்படியாக தேடுவோம் என்று சொன்னால், நாம் ஏற்கனவே நம்முடைய இருதயத்தில் நம்முடைய ஆத்மா வாஞ்சியோடு கூட விருப்பத்தோடு கூட நம்முடைய இருதயத்திலிருந்து அவரை தேடுகிற ஒரு அனுபவமாக இருக்க வேண்டும். அநேக பிள்ளைகள் படுக்கும் பொழுதே, இரவில் படுக்கும் போதே கர்த்தரை தியானித்து படுக்கையிலிருந்து அவரை தோத்திரம் பண்ணி அவரை குறித்து சிந்தித்து அவர்கள் நாளை காலையில நாங்கள் எழுந்துக்கும் போது, கர்த்தாவே உங்களுடைய சித்தத்தின்படி உங்களுடைய நினைவிலே நாம் எழுந்துக்க வேண்டும் என்று சொல்லி அநேகர் அப்படி ஒப்பு கொடுத்து அதிகாலையிலே காத்திருந்து அவருடைய இருதயங்கள் காத்திருக்கிறது, எப்பொழுது விடியும் என்று சொல்லி காத்திருந்து அவர்கள் எழுந்து நேர்பட கர்த்தரை துதிக்கிற மக்களுடைய சாட்சிகள் அநேக மக்களுடைய வாழ்க்கையில் உண்டு. ஆகவே எனக்கு அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளை, அதிகாலையில நாம் தேடும்போது முழு மனதோடு கூட முழு ஆத்மாவோடு கூட முழு உள்ளத்தோடு கூட நாம் உண்மையாக தேவனை இருதயத்திலிருந்து தேடுகிறவர்களாக காணப்படுவது அவசியம். இங்கு உன்னத பாட்டில சாலமோனுடைய அனுபவம் ஒன்று நாம் பார்க்கின்றோம். உன்னத பாட்டு 3ஆம் அதிகாரம் 1வது வசனம், என் படுக்கையிலே என் ஆத்மா நேசரை தேடினேன் என்று சொல்லி படுக்கையிலிருந்து ஆத்ம நேசரை தேடும்படியான ஒரு அனுபவம். இந்த அனுபவமானது ஒரு மனவாட்டியானது மனவாளனை தேடுகின்ற ஒரு அனுபவத்துக்கு ஒப்பானது. அல்லது தான் விரும்புகின்ற ஒரு காதலனை விரும்புகின்ற அவள் ஒருத்தி அவள் எப்படியாக தன்னுடைய காதலனை அல்லது கணவனை தேடுவதற்காக அவளுடைய இருதயத்தில் அந்த அர்ப்பணம் முழுமையாக தேடுகின்ற ஒரு அனுபவம் இருக்குமோ, அதுபோல இங்கு உன்னத பாட்டில் சாலமன் சொல்கிறார், என் படுக்கையிலே என் ஆத்மா
நேசரை தேடுகிறதாக இருக்கிறது என்று சொல்லி. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு அனுபவங்கள் ஆவிக்குரிய ரீதியில விசுவாசத்தினாலே தேவனை நாம் நம்முடைய ஆத்மாவிலே நம்முடைய நேசரை தேடுகின்ற ஒரு அனுபவம் உள்ளவர்களாக நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒப்பு கொடுப்பது மிகவும் நல்லது. கடைசியாக பவுலுடைய ஒரே ஒரு அனுபவத்தை மாத்திரம் உங்களுக்கு சொல்லி நான் முடிக்கின்றேன். இங்கு கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்திலிருந்து பார்க்கும்போது, கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், நீங்கள் கிறிஸ்துவுடனே எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகளை தேடுங்கள் என்று சொல்லி பவுல் சொல்கிறார். எனக்கு அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால் நம்ம இந்த பூமியில இருக்கிற காரியம் அல்ல, தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள் என்று சொல்லி இங்கு சொல்லுகின்றதை நாம் பார்க்கின்றோம். நாம் மெய்யாகவே கிறிஸ்துவுடனே எழுந்த ஒரு பிள்ளைகள். கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். அடக்கம் பண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்து அவர் நமக்காக உயிர்த்தெழுந்தார். தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார். ஏன் என்று சொன்னால், அவரோடு கூட பாவத்தில் மரிக்கக்கூடிய நம்மையும் அவர் உயிர்ப்பித்து அவரோடு கூட வாழ்ந்து தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் சேருவதற்கென்று நித்திய வாழ்வை நாம் பெற்றுக்கொள்வதற்கென்று சொல்லி கிறிஸ்து அவர் உயிர்த்தெழுந்தது போல அவருடைய வலது பாசத்தில் இருக்கின்ற மேலானதை தேடும்படியான ஒரு அனுபவம் நமக்கும் இருக்க வேண்டும் என்று சொல்லி மேலானவைகளை தேடுங்கள் என்று சொல்லி சொல்கிறார். பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளை கிறிஸ்து பிதாவுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கும்படியான அந்த அனுபவத்துக்குரிய அந்த ஆசீர்வாதங்களுக்கான ஆவிக்குரிய நிலையில் இருக்கின்ற மேலான அனுபவங்கள். இந்த உலகத்துக்குள்ள இருக்கிற மாயையான காரியம் அல்ல, பொல்லாத காரியங்கள் அல்ல, பாவங்கள் அல்ல, அக்கிரமங்கள் அல்ல, இங்கு இருக்கிற சாபக்கேடான காரியங்கள் அல்ல. இவைகளிலிருந்து விடுவிக்கப்பட்டு நித்திய வாழ்வில் பரலோக ராஜ்யத்தில் பிதாவுடைய வலது பாசத்தில் இருக்கும்படியான ஆசீர்வாதங்கள் என்ன உண்டோ அவைகளை தேடுவதற்காக பவுல் நம்மை வலியுறுத்துகிறார். ஆகவே கிறிஸ்துக்குள் அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஒரு அனுபவங்களோடு கூட தேவனை நாம் அனுதினம் தேடி அவருடைய பாதங்களை நாம் பிடித்து நாம் வாழ்வோம் என்று சொன்னால், நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை இந்த நாள் மாத்திரம் அல்ல, எந்த நாளும் எப்பொழுதும் அது நன்மையும் ஆசீர்வாதமும் சமாதானத்துக்குரியதாய் நல்லதொரு வாழ்வாக நமக்கு அமையும். அதனாலே நம்முடைய பிள்ளைகள், சந்ததிகள், நம்மை சார்ந்த எல்லா மக்களும் ஒவ்வொருவரும் அதனால் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு அது ஏதுவாக இருக்கும். ஆக கர்த்தர் தாமே இந்த செய்தியை முழுமா நம்மை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய கரத்திலே நம்ம ஒப்புக்கொள்கிறோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார். பரலோக பிதாவே, இந்த செய்தி மூலமாக எங்களை நீ சந்தித்ததற்காக ஸ்தோத்திரம். இங்கு கேட்ட ஒவ்வொரு மக்களுடைய ஆண்டவரே செவிகளிலேயும் இருதயங்களிலும் நீர் கிரிய செய்து ஒவ்வொரு மக்களும் உண்மை தேடும்படியான அனுபவங்களும் ஒவ்வொரு நாளும் உம்முடையத்திலிருந்து அநேக ஆசீர்வாதங்களை உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்வதற்கு நீர் கிருபை செய்வீராக. ஆசீர்வதியும் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.